அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நாம் இன்றைக்கி சேலம் டு ஆரணி ஒரு ட்ரிப் வந்துச்சுங்க. நம்ம சிஸ்டர் புக் பண்ணியிருந்தாங்க. சேலம் டு ஆரணி புறப்பட்டாச்சுங்க. போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போயிடலாம், மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால சரி அந்த ஹைவேலே ஒரு ஹோட்டல் சரவணபவன் இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு நம்ம காலையிலேயே பொங்கல் பூரி எதுவும் சாப்பிட வேணாம் அப்படிங்கிறதுனால இட்லியும் ஒரு வடையும் வாங்கினேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நாம் சாப்பிட்டு இங்கேருந்து புறப்பட்டா இன்னும் நம்ம ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணோம். உடனே புறப்பட்டாச்சுங்க. போலூர் தாண்டி ஆரணி ஒரு 25-30 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ஆரணிக்கு வந்துட்டோம். வந்தவுடனே நம்ம சிஸ்டருடைய வீடு இந்த சின்ன சந்தில் தான் இருக்குது. ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரீட் தான் அது. முன்னாடி ஒரு வண்டி வந்துச்சுன்னா நம்மளால் போக முடியாது. ஒரு 2 வீலர் வந்தால் கூட நம்ம நின்று தான் போகணும். ஆனால் கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால அது நம்ம போய் தான் ஆகணும். பக்கமாக இருந்தால் கூட இறங்கிடுவாங்க. உள்ளே இருக்கிறதுனால நம்ம கடைசி எண்டுக்கே போயிட்டு அங்கேயே ட்ராப் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து புறப்பட்டுடலாம், மண்டபத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு திருமண விருந்து நடந்துச்சுங்க. அங்கே வந்துட்டோம். வந்திருக்கிற இடம் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கார் பார்க்கிங் வசதி இருந்துச்சு. நம்ம மண்டபத்துகிட்டே கார் பார்க்கிங் வசதியை போட்டு அங்கேயே வண்டியை நிறுத்திட்டு வெயிட் பண்ணேங்க. சரி நம்ம தொழுதுட்டு அப்புறமா போய் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு நான் வண்டியிலே உட்காந்துருந்தேன். அப்புறம் சிஸ்டர் ஃபோன் பண்ணிட்டாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்ருங்கன்னு. உள்ளே போனால் சும்மா வேறு மாதிரி இருந்துச்சுங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் ரைத்தா, இந்த மாதிரி ஸ்வீட்டுன்னு சொல்லி 4-5 ரகம் நல்லா வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு சரி மண்டபத்துக்கு முன்னாடியே அந்த ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் தொழுவுறதுக்கு இடம் இருந்துச்சு. இந்த ஊரில் பள்ளிவாசலில் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மள்கிட்ட தான் முசல்லா இருக்குது, இங்கேயே தொழுதலான்னு அங்கேயே ஒரு கிளீனர் இருந்துச்சுங்க. அதனால் அந்த இடத்துல கூட்டிகிட்டு லொஹர் தொழுதரலாம் அப்படின்னு அங்கேயே ரெடி பண்ணிட்டாங்க. எங்கே இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், தொழுகை விடக்கூடாது. தொழுகை தான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம். தொழுகை இல்லாதவருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தொழுகை தான் சொர்க்கத்தின் சாவி. தொழுகை யார் விடுறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து நீங்கி விடுறாங்க. நாம் முஸ்லீம் என்பதற்கு அடையாளமே இந்த தொழுகை தான். நான் அதுக்காக தான் அதிகமாக பயந்து தொழுவேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்குகள் அனைத்தும் உண்மை. நம்ம தொழுகையை விட்டுட்டோம்னா இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக விரும்பலை. அதனால் நான் தொழுகையும் விட மாட்டேங்க. அல்லாஹ் நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியம் தரணும். அங்கேருந்து சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் புறப்பட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வர வழியில் தான் இந்த கரண் கேஃப்னு ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்தோம். ரொம்ப நல்ல காஃபி ஷாப் இது. இங்கே இருக்கிற காஃபியை விட அந்த ஓனரு ரொம்ப ரொம்ப நல்லவர். இங்கே நடந்த சம்பவங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய படிப்பினைகளும் அனுபவங்களும் தரும். அல்ஹம்துலில்லாஹ் நானும் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேங்க. நல்லா இருந்துச்சு. விலையும் ரொம்ப கம்மி தான். இவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் அட்மாஸ்பியர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் காஃபிலாம் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. காஃபியை சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து மறுபடியும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னொரு 2.5 hours சேலம் போகிறதுக்கு டைம் இருக்குது. நம்ம கிளம்பிடலான்னு சொல்லி ரிலாக்ஸாக காஃபி குடித்தாச்சுங்க. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா போலீஸ் செக்கிங் நிறையா இருந்துச்சுங்க. சேலம் டு ஆரணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 இடத்துல இந்த மாதிரி செக்கிங் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 4-5 இடத்துல டிக்கி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் நம்பரு, வண்டியோட நம்பரெல்லாம் எழுதி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சேலம் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. வந்தவொடனே சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஷெரீஃப் ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஷெரீஃப் ஹோட்டலில் நான் ஒரு 2-3 பரோட்டாவும் கொஞ்சம் சிக்கனும் ஆர்டர் பண்ணோம். 1 மணினால ரொம்ப நாளும் பசி ஆயிடுச்சு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டு நம்ம சிஸ்டரை கொண்டு போய் பத்திரமா வீட்டில் இறக்கி விட்டுட்டு நம்ம ஓய்வு எடுத்தால் தான் மறுபடியும் நாளைக்கு வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டாச்சுங்க. ட்ரிப்பு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சது. ட்ரிப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி. சேலத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முக ஸ்டாலின் வரதுனால அனைத்து இடத்துலையும் திமுக கம்பங்களாக இருந்துச்சு. அனைவரும் திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.